டேய், அவரு தேர்ஸ்டேல பேச மாட்டாரு, அதனால தப்பிச்சு முன்னாடி திரும்பி உட்கார்றோம். டாய்லெட் போயிருக்கான் சார். ஆமா. டேய் மச்சான், அந்த பிரின்சிபல் இந்த பக்கம் வந்தானடா. Excuse me, sir. Hello. According to the timetable, this is my class, sir. So may I please, sir? Thank you. Good morning, my dear students. Good morning, sir. Now please stand up on the bench. யோசிக்காதீங்க, நான் சொன்னதை நீங்க கரெக்டாக தான் கேட்டிருக்கிறீங்க. I said, please stand up on the bench. Please. எல்லா தடவையும் ஒரே மாதிரி ரொட்டீன், ஒரே மாதிரி கிளாஸ் ரூம், ஒரே மாதிரி போர்டு. அதனால இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம். வாழ்க்கையும் அப்படிதான், எல்லா தடவையும் வாழ்க்கையை ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது. ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட். அதுவும் வாழ்க்கையை டிஃப்ரெண்டான ஆங்கிள் நீங்க பாருங்க. ஓகே, குட். சிட் டவுன். ஹே யூ, நீ எந்திரிக்கல? ஏற்கனவே நான் ரொம்ப டிஃப்ரெண்டானவன் தான் சார். குட். ஒரு ரைட் பர்சனை மீட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைஸ் மீட்டிங் யூ. கிளாஸ், நான் தான் உங்க பிசிக்ஸ் டீச்சர். பிசிக்ஸ், த கிங் ஆஃப் ஆல் சயின்சஸ். பெஞ்ச் மேல நிற்கும் போது நீங்க எல்லாருமே அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. ஆனா 2 பேர் ஒரே விஷயத்த வேற மாதிரி ஆங்கிள் பார்த்திருக்க மாட்டீங்க. ரெண்டுமே சரிதான், ஏன்னா அவங்களோட ஆங்கிள் அது கரெக்ட். லேபும் அந்த மாதிரி தான், வாழ்க்கையும் அந்த மாதிரி தான். அண்ட் தட் மை ஃப்ரெண்ட்ஸ், ஃபிசிக்ஸும் அந்த மாதிரியே தான். நீங்கள் ஃபிசிக்ஸ்ன்ற சப்ஜெக்டை இந்த 200 பேஜ் உள்ள புக்குக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நான் ஓவராக பேசுகிறதா நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இந்த புக் எடுத்துக்கோங்க, கிழிச்சு போடுங்க. டேய், ரொம்ப சுத்தாத, எடுத்து வை. ஓ காட், ஆரம்பிச்சிட்டியா? உன்னை நிறுத்த முடியுமா? எது சொன்னாலும் நீ நிறுத்த மாட்ட. வாங்க வாங்க, ஏதோ பேசாம. ஓகே. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? ஸ்டாப். இங்க பாரு, இப்ப நீ சொல்லு. உன்னோட லவ்வரோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கறேன்னு சொல்லு. அடச்சே, குவாலிட்டிஸ். எங்க அப்பா சொல்லிருக்காரு, சிரிக்கும் போது யாரோட கண்ணத்துல குழி விழுதோ அவங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆவாங்களாம். அதனால எனக்கு அந்த மாதிரி பையன் தான் வேணும். போச்சுடா, மறுபடியும் அப்பா கதை. டேய், லைன் கிளியர், அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிரு. ஓகே, அவளை வச்சுட்டு என்ன பண்றது? அடே, என்ன வேணாலும் பண்றா. டேய் ஹேமா, நீ சொல்லு. எனக்கு பிடிச்ச பையன் பைக் ஓட்ட தெரிஞ்சவனா இருக்கணும். ஏன்னா யாரு பைக் நல்லா ஹேண்டில் பண்றாங்களோ அவங்க தான் லைஃபையும் நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். நோ ஸ்பீட் பிரேக்கர். பாருங்கடா, இன்னும் கொஞ்ச நாள்ல அவ என் பைக்கோட பேக் சீட்ல இருப்பா. அவளோட சும்மா சொல்லுன்னு போவேன். இப்ப சொப்னாவோட டைம். நானா? எனக்கு ஹேர் ஸ்டைல் இல்ல ட்ரெஸ்ஸிங் ப்ராப்பரா இருக்கணும். இல்ல அடச்சே, என்னால ப்ராப்பரா சொல்ல முடியல. என்ன பேசுற? நாங்க எல்லாரும் சொன்னோம்ல, நீ மட்டும் ஏன் சொல்ல மாட்டற?
சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அடேங்கப்பா, பொண்ணுங்களை சைட் அடிக்க புது வழியா குடிங்க. எதுக்கு எப்போ லாஸ்ட் பேஜ் படிச்சிட்டு இருக்க? இதான் என்னோட ஸ்டைல். கிளைமேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புரிஞ்சுதா? யாராவது என்ன அந்த விஷயத்துல டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆ? டோர் க்ளோஸ். என்கிட்ட கொடு. அடேங்கப்பா. டேய், அவ அங்க இருக்கா பாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், லாஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரி புக் எங்க இருக்கும் சார்? ஹே சப்னா, ஹா? இங்க இருக்கு. எங்க இருக்கு? ஆ? அட இங்க தான் இருக்கு. இங்க தான் இருக்குன்னா எங்க இருக்கு? டேய் மச்சான், வா போலாம். கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல எதுவும் புரியலன்னு தான் நான் புக் எடுக்கவே வந்தேன். நம்மளுக்கு Classல கிளாஸ் எதுவும் புரியலனாலே புரிய ஏதாச்சும் மாட்டேங்குது. ஏய் பண்ணி ராஜு ராஜு, ஆகணும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இரு போகாத இரு. என்ன ஆனாலும் சரி, நான் அவகிட்ட எனக்கு பேசி ஆகணும். இப்போ நீ பேசினா உனக்கும் அடி விழும், அப்புறம் எனக்கும் அடி விழும்டா. டேய், ஒருவேளை பிரின்சிபல் நம்மள பாத்துட்டாருனா? அட சும்மாடா. டேய் டேய் டேய், வேணாடா இருடா. அவளோட ஜடை ஆ, எவ்வளவு பெருசா இருக்குன்னு கெமிஸ்ட்ரி பாரு. புக்ல படிச்சா ஒரிஜினலா தான் போய் ஏதாவது யாருக்கு புரியும்னு தெரியும்? பார்த்தேன். இரு, இருந்து டேய், 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 வேணாம் வேணாம் வேணாம். ஏய், ஒரு நிமிஷம் இரு, அப்படியே இரு. ஸ்டாச்சு. ஹா? ஜனேஷ், தூரத்துல இருந்து பார்க்கும்போது பொண்ணுங்க அழகா இருக்காங்கடா. ஆனா கிட்ட போய் பார்க்கும்போது அந்த அழகு இல்லவே இல்லடா. அவ கண்ணை பாரேன், குண்டு குண்டா பேய் மாதிரி இருக்கு. பேய் மாதிரி. ஆனா நான் இதை சொல்ல வரலையே. ஞாபகம் வந்துருச்சு. நேத்து நீ தானே விசில் அடிச்ச? ஆ, 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 நீ தானே ஆ, ம்ஹும். நேத்து விசில் அடிச்சது? நம்ம ரெண்டு பேருமே நினைச்சது இவனு தானே? ஆமா கரெக்ட். என்னோட டிஷர்ட் என்ன பண்ண? அதை வாஷ் பண்ணியா? ம்ஹும். இல்லையா? ம்ஹும். ஏன்? ஆ, அது சப்னா கேபி. கேபி யாரு? ஹேய், நீ என்ன பைத்தியமா? எங்க என்ன லாங்குவேஜ் இது? இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வையே, உன்னோட ஜடையை இழுத்து வச்சு கட் பண்ணிடுவேன், பாத்துக்கோ. சப்னா வா போலாம். சப்னா வா ப்ளீஸ் போலாம். சப்னா ஒன்னதான் சொல்றேன். மச்சான், அவகிட்ட பேசும்போது என் ஹார்ட் டுப்புக்கு டுப்புக்குன்னு அடிச்சுதுடா. ஹார்ட் பீட் லெவலு அதிகமாயிடுச்சு. அந்த நிமிஷம் நான் நர்வஸ் ஆயிட்டேன்டா. வாயில வார்த்தையே வரல. ப்ளீஸ் எனக்கு மசாஜ் பண்ணி விடுங்கம்மா. அட, சாரி நோ சார். நோ நோ, இட்ஸ் ஓகே. என்ன ராஜு, லவ்வா? அட்ராக்ஷன். அட்ராக்ஷன். இது லவ்வா இல்ல அட்ராக்ஷனானு எனக்கு தெரியல சார். ஆனா எனக்கு அவ கண்டிப்பா வேணும். நீ மட்டும் இல்ல, உன்னோட வயசுல எல்லாருமே இப்படிதான் யோசிப்பாங்க. உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு. இந்த மாதிரி உனக்கு 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீ நல்லா படிச்சு செட்டில் ஆகணும். எனக்கு 1000 பொண்ணுங்க வேணாம் சார். அவ மட்டுமே போதும். நான் செட்டில் ஆக இன்னும் 4 வருஷம் ஆகும். ஆனா அவ எனக்கு திரும்ப கிடைப்பான்னு என்ன கேரண்டி இருக்கு? நீங்க எனக்கு கேரண்டி தருவீங்களா? 4 வருஷம் கழிச்சு அவளை
திரும்பவும் என்னை பார்க்க கூட்டிட்டு வருவீங்கன்னு நீங்க மட்டும் சொன்னீங்கன்னா நீங்க சொன்னதை ஒத்துக்கிட்டு நான் என்னோட படிப்புல மட்டும் கவனத்தை காட்டுவேன். கேரண்டி? நான் உனக்கு கேரண்டி தரணுமா? குட், கிளம்பு, கிளாஸுக்கு போ.